ஹாய், உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது ஸ்கூல் கொண்டு போகிற பென்சிலை திங்கிறாங்களா எழுதுறாங்களான்னு தெரியல. 2 நாளுக்கு ஒரு பென்சில் சாலிடாக காலியாகுது. டோம்ஸோட ஒரு பென்சிலும் 5.5 rupees இருக்குது, கட்டுப்படியே ஆகலைன்னு சொல்லிட்டு மீஷோவில் இந்த ப்ராடக்ட் பார்த்தேன். 100 பென்சில் 241 ரூபா போட்டிருந்துச்சு. எப்படியும் ஒரு பென்சில் 2 ரூபா 40 காசு தான் வருது. உண்மையை சொல்லணும்னா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸை டோம்ஸ்னு இருந்துச்சு. ஆனால் டோம்ஸ்ன்னு நினச்சி தான் இதை ஆர்டர் பண்ணேன். ஆனால் வந்து டோம்ஸ் கிடையாது, டோமிஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. பாக்ஸ் வந்த உடனே நான் அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு இது வந்து டோம்ஸ் கிடையாதுன்னு. சரின்னு கடைகளில் இந்த பபுள் ரேஃபரை வந்து நான் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது? இந்த பபுள்ஸை பார்த்தாலே உடைக்கணும் அப்படின்னு தோன்றது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த பழக்கம் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எடுத்தோன்னே டிசப்பாயின்மெண்ட். மூடி டப்பாலாம் கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சு. சரி ரைட்டு, இன்றைக்கி மீஷோக்கு 240 ரூபா மொய் தான் எழுதியிருக்கேன் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ப்ரைசிங்லி அதில் வந்து டோம்ஸோட வீல் எரேசர், அதுக்கப்புறம் ஒரு எரேசர், தென் ஒரு ஷார்ப்னர், இது 3 டோம்ஸோட பிராண்டடே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பென்சில் எடுத்து பார்த்தேன். இது வந்து டோமிஸோட பிராண்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. கவுண்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக 100 பென்சில் இருந்துச்சு. இதான் அந்த பென்சில் HB சூப்பர் டார்க் அப்படின்னு போட்டிருந்தது. நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய பென்சிலோட கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துடலான்னு பார்த்தேன். பசங்க வரதுக்குள்ளேயே நான் கடகடன்னு இதை எழுதி பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஷார்ப் பண்ணி பார்த்தேன். நல்லா ஸ்மூத்தாகவே ஷார்ப் ஆச்சு. யூஸ்வலாக இந்த மாதிரி பென்சில்ஸ் உடஞ்சிரும் அப்படி தான் நினச்சேன். கிராஃபைட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. எழுதுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்னிங்காக இருந்துச்சு. நான் யூஸ்வலாக டாம்ஸோட இந்த நியான் பென்சில் வாங்குவேன். அந்த பென்சில் வந்து HB அப்படின்னு போட்டிருக்கோம். இதுவும் ஓரளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக தான் எழுதுது. அதனால இந்த பென்சிலோட வச்சு கம்பேர் பண்ணியும் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. என்ன கேட்டால் ஒர்த் ஃபார் மணின்னு சொல்வேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் வாங்கிக்கோங்க. இல்லைனா பசங்க வச்சுருக்கவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஎம்க்கு நான் ஷேர் பண்ணுறேன். பாய்.